தப்பான ஆளை வேற வீடியோவில் காட்டிட்டானுங்க. கரெக்டாக காட்டுவோம் நம்ம. கேமரா காட்டுறீங்களாப்பா பாக்கியாக்காவை? மொதல் விஷயம், இவங்க பாட்டி கிடையாது, இவங்க ஒரு அற்புதமான அழகான எங்க அக்கா பாக்கியாக்கா. மேல வாங்க, மேல வாங்க, மேல வாங்க, மேல வாங்க. ஆமா மேல வாங்க. அது மைக் கொடுங்க. அப்பா ஒரு நிமிஷம் மக்கள், ஒரு நிமிஷம் உட்காருங்க. அக்கா ஒரு நிமிஷம், டைம் இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நிமிஷம் உங்க சாட்சியை சொல்லுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம விசுவாசிகளுக்கு தெரியும், நேரில் பார்த்து இப்போ நிறைய பேர் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்க்கட்டும், ஏன் உங்களுக்கு சொந்த வீடு தேவைப்பட்டுச்சு? எதற்காக நீங்களும் முது செல்வன்னு வீடை கட்டணும்? வீடெல்லாம் தேவையில்லைன்றாங்களே, எது கட்டினீங்க சொல்லுங்க, ஒரு 2 நிமிஷம் கரெக்டா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நேரத்தில் இந்த சாட்சியை சொல்றதுக்கு கர்த்தருக்கு இந்த தகுதியை கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்றேன். ஆண்டவர் சின்னதாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல, அவ்வளோ இருக்கு என் வாழ்க்கையில். என்னை எங்கள் வீட்டிலேருந்து தனியாளாக கூட்டிகிட்டு வந்தார். வரும்போது எனக்காக எங்கள் வீட்டில் இருக்கிற ஏராள மக்கள் என்னை எல்லாருமே ஒதுக்குனாங்க. இயேசுவை மட்டுமே நம்பி சர்ச்சுக்குள்ளே வந்தேன். எங்கள் வீட்டுக்காரோட வேலை அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஹோட்டலில் சர்வராக இருக்கிறாரு, குறைஞ்ச சம்பளம் தான். ஏசப்பா எங்களை அழைச்சி வந்திருக்கீங்க, எங்கள் வீட்டாருங்க முன்னாடி யாரு முன்னாடி நான் வெக்கப்பட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுதினமும் நான் கேட்பேன். எங்களுக்காக ஆண்டவர் செய்த பெரிய கிருபை நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறது. இன்ன வரைக்கும் கூட நாங்கள் அந்த வீட்டுக்கு போய் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னமும் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது, நம்ம சொந்த வீட்டில் தான் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை பாருங்க, சிறியவனை தான் ஆசீர்வதிக்கிறதுக்கு அழைக்கிறாரு. அவங்க அந்த கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, அந்த அம்மா ஏமாந்துடுறாங்களே அப்படின்னு. அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம சர்ச்சை பற்றி? ஒவ்வொரு செகண்டும் விழுந்த நேரத்துலலாம் வார்த்தையை சொல்லி தூக்கி எடுத்து ஒரு குடும்பமாக நம்ம கூட இருந்து மலை மேலே இருக்கிற பட்டணம் போல எங்களை இவங்க பிரகாசிக்க வச்சுருக்காங்க. நான் நல்லா சொல்லுவேன், யாருக்கிட்ட நான் பதில் வீடியோ உடனே போடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டேன் அண்ணாட்ட, அங்கிள்கிட்ட. இல்லைம்மா இருக்கட்டும், பொறுமையாக இருப்போம், நம்மளை பற்றி அவங்களுக்கு என்னம்மா தெரியும்னு சொல்லிட்டு என்னை அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. எனக்கு ஆனால் அவங்க சொன்ன அந்த ஒரே வார்த்தை தான், ஏமாந்து இருக்கிறாங்க. அந்த வார்த்தை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாட்டு வரத்துக்கு முன்னாடியே என்னோட வீடோட வேலை முடிஞ்சிருச்சு. பாட்டை மட்டும் நான் முன்னே கேட்டிருந்தேன்னா 1200 இல்லை, ஏக்கர் கணக்கில் தான் நான் விசுவாசி தந்திருப்பேன். எதுக்கு சாட்சியாக அழைச்சிருக்காரு? எனக்கு அது ஒன்று தான் சொல்ல தெரியுது, சாட்சியாக தான் நம்ம இருக்கணும். வாடகை வீட்டில் இருக்கிறது எப்படிப்பட்ட கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம், நடந்தா குத்தம், எது செஞ்சாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் லாஸ்ட்டில் எப்படிக்கா இவ்வளோ கஷ்ட மத்தியிலையும் இந்த ஹவுஸ் ஓனர் கொடுக்குற பிரச்சனையிலையும் நீங்கள் இந்த வீட்டில் இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்கன்னு கடைசியாக சொல்கிறாங்க. அந்த மன்னிப்பு கேட்குறாங்க ஹவுஸ் ஓனர். நான் எவ்வளவோ உங்ககிட்ட ஹர்ட் பண்ணி பேசியிருக்கேன், ஆனால் நீ மறுக்க ஒன்றுமே பேசலம்மா, ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிருக்கோன்னு ஹவுஸ் ஓனர் அம்மா என்கிட்ட கேட்குறாங்க. இப்படி ஒரு ஆண்டவர் நம்ம நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்காரு. நம்ம தான் சொல்லணும், நம்ம இயேசுவால எல்லாமே கூடும். அதில் பணம் ஒன்று, பணம் இல்லாமல் நம்ம போய் யாருக்கிட்ட என்ன பேச முடியும்? நீங்களே இப்படி இருக்கீங்களேன்னு மறு கேள்விக்கு அந்த பிரதருக்கு கண்கள், பிரகாசம் உள்ள கண்கள் திறக்கப்படணும். அதான் நம்ம ப்ரேயர்னு பிரித்திவி தம்பி சொன்னார். ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம். நன்றி, ரொம்ப நன்றி. இன்னைக்கு அவளை கூப்பிட போகிறோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இதை கூட சொல்லுவானுங்க, செட் பண்ணி பேசுகிறானுங்க. சொல்லுவாங்க தெரியுமா, நரம்பு இல்லாத நாக்கு என்ன வேணா பேசும். நம்ம நாக்கு விசுவாசமுள்ள நாக்கு, ஒன்னே ஒன்று தான் பேசும், வார்த்தையை மட்டும் தான் பேசும். சொல்லுங்க இயேசு நாமத்தினால. அவங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? GJSCF உடைய ஒரே ஆம்பிஷன், ஒரே நோக்கம், பரிபூரண விடுதலை.